ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்னோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? நான் இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் வழக்கமாக பண்ணுற மாதிரி பே அவுட் இருக்கிறதான கரன்சி பேரை மட்டும் வச்சுப்போம். பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 4-5 பேரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சர்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ட்ரேடிங் செஷன் உள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு கம்ப்ளீட்டாக கன்சல்டேஷனில் இருக்காங்க. ஓகே, இங்கே நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேனல் நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்காங்களா இல்லையான்றது நம்ம கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் சேனலுக்குள்ளே தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஓகேங்களா? இந்த நமக்கு வந்து ஒரு லெவலும் மேலே இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து காமன் ரிஜெக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து ஒரு காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மேஜர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு தான், ஆனால் மைனர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு. அது இல்லாமல் இங்கே வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னா இந்த கேண்டில் முடிகிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ரேஞ்சிங் மார்க்கெட்டில் எப்போவுமே இன்பிட்வீனில் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பைக் வந்து ட்ரை பண்ணலாம். எஸ், நான் இங்கே வந்து ஒரு பைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த டோஜி ரேஞ்சில் வந்தோடனே இன்னொரு பைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு நல்ல டோஜி இருக்குது. ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஒரு கன்சல்டேட் ஏரியா ப்ளஸ் டோஜி நல்லா வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எங்காவது ஓகே, இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ப்ரைஸ் சேனலை வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்ற ப்ரைஸ் சேனல் வரைஞ்சிட்டோம். மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சேனலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டோஜி இருக்கா, ஒரு நல்ல டோஜி. சரிங்களா? இந்த டோஜி ப்ளஸ் வந்து இந்த ஒரு ரேஞ்ச். சரிங்களா? அது இல்லாமல் நமக்கு இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குது, என்ன, ஒரு காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் மேட்ச் பண்ணி அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இந்த ரேஞ்சிங் மார்க்கெட்டோட லெவல், இங்கே லெவல் வந்தோடனே இங்கே ஒரு ட்ரேடும், இந்த காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து இந்த ரவுண்ட் நம்பர் கால்குலேட் பண்ணி கீழே ஒரு ட்ரேடும் வந்து எடுத்தோம். ஓகேங்களா? காமன் ரிஜெக்ஷனுக்கு ஒரு நல்ல புஷிங் இருந்துச்சு, ப்ளஸ் அந்த டோஜிக்கு வந்து
இங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. செகண்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன். ஓகேங்களா, இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. பேட்டர்னுக்கு அடுத்து வந்து ஒரு கேப் டவுன்னு. ஓகேங்களா, அது இல்லாமல் அந்த அந்த கேண்டில் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆனது வந்து ஒரு டோஜி ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டோஜி கேண்டிலுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, எப்போவுமே டோஜிக்குள்ளே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டிலில் வந்து நல்ல ஒரு புஷிங் இருக்கும். தட் மீன்ஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். சரிங்களா, இது வந்து இதுவே இன்பிட்வீன் ட்ரெண்டில், அதாவது இந்த இடத்துல டோஜி இருக்குது. ஓகேங்களா, இங்கே மார்க்கெட் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, இதுக்குள்ளே வந்து முடிஞ்சாங்க அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. ஓகேங்களா, ரேஞ்சிங் மார்க்கெட்டில் லெவலில் மட்டும்தான் நான் சொல்கிறது. இந்த டோஜி வந்து ரேஞ்சிங் மார்க்கெட் ப்ளஸ் வந்து லெவலில் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம அடுத்த ட்ரேட் போயிடலாம். இப்போ இங்கேயே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இந்த காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட் கேண்டில் வந்து இங்கே வராங்கன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, அந்த இடத்துக்கு வந்தவொடனே நமக்கு வந்து ஒரு செல்லுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். அங்கே வந்தாங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி வந்து இல்லை. ப்ரைஸ் இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த மல்டிபிள் ட்ரேட் போயிருக்கேன். ஏன் போயிருக்கேன் அப்படின்னா இந்த இடம் பாருங்கள், கிளியரான ஒரு டோஜி ரேஞ்சு. ஓகேங்களா, ப்ளஸ் இந்த லாஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து ஒரு கேப் டவுன்றதுனால நம்ம அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலை. கேப் டவுனில் வந்து நார்மலாகவே வந்து பையர்ஸோட புஷிங் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதனால் அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணல. அதுக்கு அடுத்து வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் டோஜி பிரேக்கில் வந்து நார்மலாகவே வந்து செல்லர்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் இதுதான் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோட பிரேக்கும் கூட. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், ஒரு நல்ல புஷிங் இருக்கும். சரிங்களா, இந்த பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இப்போது க்ளோஸ் ஆனது எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ட்ரேட் வந்து இங்கே எடுத்தோம். சரிங்களா, அந்த நெட்வொர்க் எரர்னால வந்து கேண்டில் வந்து மூவ் ஆகலை, டிலேவாக காட்டுச்சு. பட் ஆனால் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளான ட்ரேடெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு தான் நம்ம எடுக்கணும், இல்லாட்டி வந்து நமக்கு அடி வாங்குவோம். சரியா, ஓகே, அடுத்த சார்ட் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு கன்சல்டேட் மார்க்கெட்டு தான். பட் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து சீக்வன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 3 க்ரீனு வந்தால் 3 ரெட்டு, 2 ரெட்டு வந்தால் 2 க்ரீனு, அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதான் வந்து நம்மளோட லாஸ்ட் ட்ரேடு. இந்த இடத்துல வந்து நம்ம சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ட்ரேடுக்கு வந்து ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு பை ட்ரேடு வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த இடம் ஏன் பை ட்ரேடு எடுத்தேன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ரெட்டு, அதே மாதிரி 3 ரெட்டு வந்திருக்கு. செகண்ட் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கேப், ப்ளஸ் வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, அந்த கேப் அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து மல்டிபிள் லெவல்ஸும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்த ஏரியாவில் மல்டிபிள் லெவல்ஸும் நமக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபெயில் ஆனாலும் நோ ப்ராப்ளம், நம்ம வந்து இந்த இடத்துல கீழே இருக்க லெவலில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஓவர்லேப்பிங் லெவல். ஓகேங்களா, ஓவர்லேப்பிங் லெவல் இருக்குது. இவ்வளோ ரேஞ்சு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருந்தும் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் கண்டினியூ ஆகிறாங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டபுள் ட்ரேட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கோம். மார்டிங் யூஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரேடை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு டபுள் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இது சிம்பிளான ரீசன் தான். ஆஸ் யூஷுவல் இது வந்து எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேங்களா, ஏன்னா லெவலில் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், நம்ம இங்கேயே வந்து பையர்ஸோட என்ட்ரி இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும். ஓகேங்களா, பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளை ஃபெயில் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், ஒரு இந்த கேண்டில் என்ன கேண்டில், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பை கேண்டில். ஓகேங்களா, ஸ்ட்ராங்கான பையர்ஸோட கேண்டில். அது இல்லாமல் இந்த ஜோன் ஃபுல்லாகவே பாருங்கள் நமக்கு வந்து பையர் ஜோன். சரிங்களா, இந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு கேண்டிலுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ட்ரேட் முடியட்டும், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். எனிவே அந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, நான் இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஏரியா. ஓகேங்களா, இந்த கேண்டிலுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இந்த ஏரியாவில். இந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்காங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, செல்லர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த செல்லர்ஸை வந்து இப்படி கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு இதான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து நான் சொல்கிறேன். அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு என்ன ரீசன்றதை நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்தே சொல்கிறேன், ஏன்னா இங்கே தானே கேண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து செல்லர்ஸ் முடிஞ்சிருக்காங்க, இங்கேருந்து கேண்டில் ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் கீழே கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோ தூரம் கீழே கொண்டு போன செல்லர்ஸை பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே புகுந்து இவ்வளோ பெருசாக கேண்டில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, இந்த ஏரியா வந்து ஓப்பன் ப்ரைஸ், அந்த ஏரியாவில் தான் வந்து கேண்டிலோட ஓப்பனு, இந்த ஏரியாவில் தான் வந்து கேண்டிலோட க்ளோஸ். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்கா நமக்கு கிளியராக பார்த்தாலே தெரியுது இல்லையா. இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேங்களா, அப்போது ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பையர்ஸை செல்லர்ஸ் வந்து எக்ஸாஷன் பண்ணுறாங்க, அப்படின்னா அப்போ என்ன நடக்கும், இந்த ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ராங் பையர்ஸ் அவங்க வந்து உள்ளே வருவாங்க இல்லையா, இந்த இடத்துல அவங்க உள்ளே வருவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து உள்ளே வந்திருக்காங்க. சரிங்களா, நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து நமக்கு என்ன ஆகும், ரியாக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ட்ரேடு லாஸ் ஆகுறோம் அப்படின்றதுக்காக அடுத்த ட்ரேடில் வந்து நம்ம அவசரப்பட்டு அதிகமாக வந்து ட்ரேட் எப்பவுமே வந்து எடுக்கக்கூடாது. சரிங்களா, நிதானமாக பொறுமையாக தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த ஏரியாவில் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு நிறைய ரீசன் இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இந்த ஏரியாவில் ட்ரேட் எடுத்ததுக்கு. ஓகேங்களா, நம்ம கேப்ஸ் வீடியோவில் பார்த்ததுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேப் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஓவர்லாப்பிங் லெவல் கூட இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேடுக்கு எடுத்தோம். ஓகேங்களா, நோ ப்ராப்ளம். நம்ம ஒரு அடி வாங்கினாலும் அது ஏன் வாங்கணுன்றத வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் அவுட் ஆயிடும். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ கைஸ். அதுக்கப்புறம் கிளாஸோட அப்டேஷன் ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸோட ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அக்டோபர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நவம்பர் பேட்ச் வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேட்ச்சில் வந்து யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான், அது எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் கொடுத்துருக்கேன். என்னோட டெலகிராம் லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு வந்து டெலகிராம் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பீஸ் அவுட்.